இலங்கை கடற்படையால் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த 37 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை கண்டித்து பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகார் மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 20ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். நேற்று இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி 37 மீனவர்களை கைது செய்ததோடு அவர்களின் படகையும் பறிமுதல் செய்தனர். மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் எஞ்சிய 2 படகுகளில் 6 மீனவர்கள் தப்பியின்றி பூம்புகார் துறைமுகம் வந்தடைந்தனர். இந்திய கடல் பரப்பிலேயே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் என்றும் குற்றம் சாட்டினார். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகை மீட்டு தரும் வரை பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக 75 விசைப்படகு 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளனர். எங்க படகு தான் என் பையன் 2 பேரும் போய்க்கிறாங்க. அவங்க போட்டு எல்லையை தாண்டி இந்தாண்ட தான் இருந்திருக்கிறாங்க. மீன் பிடிக்க போனதுல இலங்கை கடைக்காரங்க எங்க பையனை பிடிச்சிட்டு போட்டு பிடிச்சிட்டு போயிட்டேன். இது நம்ம ஏரியா பிரேதம் கிடையாதுன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இலங்கை போட்டு லைனில் வந்தாங்க. அது எங்கள் பிரேதம் தான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. நாங்கள் பாயிண்ட் சொன்னோம், நீங்கள் எங்கள் எல்லையை விட்டு ரொம்ப உங்கள் எல்லை உள்ள இருக்கீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களால் அந்த பிரேதத்தை எடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே பிடிச்சிருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் அங்கேயே பிடிச்சிருந்தோம். இந்த மாதிரி நேவி வருது, என்ன ரொம்ப உள்ளே வர மாதிரி இருக்குது, எங்கள் எல்லையில் வர மாதிரி இருக்குதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க அவங்களும் பிரேதத்தை தான் தேடி வராங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நேவி என்ன பண்ணாங்க, இந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போனோன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கள் 2 சின்ன போட்டு ஒரு பெரிய போட்டு 3 போட்டு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. 4 போட்டு வந்தது. 4 போட்டில் 2 போட்டு அவங்க மடக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 2 போட்டு மட்டும் நாங்கள் வெளியில் வந்துட்டோம்.